அதிமுகவில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. கடந்த 6 மாசமா கட்சிக்குள்ள ஒரு புகைச்சல் ஓடிக்கிட்டே இருக்கு. முக்கியமா எடப்பாடி பழனிசாமிக்கும் மூத்த தலைவர் KS செங்கோட்டையனுக்கும் நடுவில் ஏதோ ஒரு முட்டல் மோதல் இருக்குன்னு அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. இப்போ அந்த ரகசியத்தை வெளிப்படையாக பேச போறேன்னு செங்கோட்டையனே சொல்லியிருக்கிறாரு. வரும் 5ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற அதிமுக ஆஃபீஸில் மனம் திறந்து பேச போறேன்னு அவர் சொன்னது தமிழக அரசியலில் பெரிய சலசலப்பு கிளப்பியிருக்கு. இந்த அதிருப்தி இப்போ ஆரம்பிக்கல. போன 6 மாசமாவே செங்கோட்டையன் அமைதியாக தான் இருந்திருக்கிறாரு. திடீர்னு பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அதிமுக அறிவிச்சப்ப செங்கோட்டையன் டெல்லிக்கு பறந்து போய் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை 2 தடவை சந்திச்சிருக்காரு. உடனே அவர் பாஜகவில் சேர போறாருன்னு பரபரப்பா பேச ஆரம்பிச்சாங்க. அவரே அது மறுத்தாலும் அதிமுகவுக்கு செங்கோட்டையன் தலைமை தாங்கணும்னு டெல்லி பாஜக தலைமை விரும்பியதா ஒரு தகவல் வெளியானது. இதுல உண்மை இருக்கோ இல்லையோ, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல்வர் வேட்பாளர் பத்தி கேட்டப்ப அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர்னு சொன்னது கூட செங்கோட்டையனை மனசுல வச்சுதான் பேசினார்னு அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க. இதை இன்னும் உறுதியாக்குற மாதிரி சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு மேட்டுப்பாளையத்தில் எல்லாம் பிரச்சாரம் பண்ணப்ப செங்கோட்டையன் அதில் கலந்துக்கவே இல்லை. இது எல்லாமே அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற விரிசலை வெளிப்படையாக காட்டுச்சு. இப்போ இந்த எல்லா வதந்திகளுக்கும் முடிவு கட்டுற மாதிரி செங்கோட்டையனே ஒரு குண்டு போட்டிருக்கிறாரு. வரும் 5ஆம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற அதிமுக கட்சி ஆஃபீஸில் என்னோட மனசில் இருக்கிறதெல்லாம் பேச போகிறேன், நான் என்ன பேச போகிறேன்னு தெரிஞ்சுக்க பொறுமையாக இருங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போதைக்கு எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. செங்கோட்டையன் அதிமுகவை விட்டு விலக போகிறாரா, இல்லை OPS கூட சேர போகிறாரா, இல்லை நேரடியாக பாஜகவில் சேர்ந்துடுவாரா? இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்க செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கணும். அன்னைக்கு தான் அதிமுகவில் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்.